இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் அண்ணா சிஎம்ஐ மீட் பண்ணி 100% தியேட்டர் ஆக்குபென்சி கொடுங்கன்னு கேட்டிருக்காப்படியாம். இதுக்காக தானே நான் அஃபிஷியலாக தெரியல, பட் சினிமா வட்டாரங்களும் நியூஸ் ஆர்டிக்கல்லையும் இதை தான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ரெண்டு விதமாக ஏன் இந்த அளவுக்கு விஜய் சுயநலமாக இருக்கிறாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக 2D என்டர்டைன்மெண்ட் பேனரில் உருவான 2 படம் பொன்மகள் வந்தால் சூறையை போட்டு 2த்தையும் ஓடிடி ரிலீஸ் பண்ணதால் இனி அந்த பேனரும் சரி அந்த குடும்பத்தில் இருந்து உருவாகிற எந்த ஒரு படத்தையும் நாங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவிட்டாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, சினிமாவுடைய பாரம்பரியம் பல கோடி ரூபா செலவு பண்ணி படம் தேட்டருக்கு வரணும். அதே போல் மக்கள் 100 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் செலவு பண்ணி தேட்டருக்கு வரணும். தேட்டர் தான் சினிமாவையும் மக்களையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு மீடியமாக செயல்படணும். பட் இந்த கொரோனா டைமில் என்ன ஆகிப்போச்சு, தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இதனால் அந்த தேட்டரை நம்பி இருக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், தேட்டர் ஓனர், அந்த தேட்டரில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஏகப்பட்ட பேர் இதால் பயங்கர வாழ்வாதாரங்கள் அடிபட்டு போச்சு. சில தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த புரோகிராம் நடத்தி இந்த கல்யாண ஃபங்க்ஷன் நடத்தி ரன் பண்ண முடியும். பட் இந்த கொரோனா டைமில் அதுவும் பண்ண முடியாதுங்கிறனால சிங்கிள் தேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அவங்களாம் பெர்மனண்ட்டாகவே தேட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய அத்தனை படங்களும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டர் ஓனருக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் ப்ராஃபிட் தந்துடாது. கைக்கூட்டி என்ற அளவுள்ள படங்கள் மட்டும்தான் ப்ராஃபிட் தரும். அந்த கைக்கூட்டி என்ற படத்தில் சில படங்கள் யார் பண்ணியிருப்பாங்கன்னா டயர் 1 இருக்க ஹீரோஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி டயர் 1 இருக்கக்கூடிய சூர்யாவே தேட்டர் ரிலீஸ் ஆகக்கூடிய படத்தை டைரெக்டாக ஓடிடி ரிலீஸ் பண்ணது தான் இன்றைக்கி 2D என்டர்டைன்மெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட்டர் டார்கெட் பண்ணி உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன். இது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடோடைய விவாதம். ப்ரொடக்ஷன் சைடு என்ன பண்ணுறாங்க, என்ன நிலைமை ஏற்பட்டுருக்கு, என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிறது இப்போ நான் கூட சொல்கிறேன். ஒரு படம் ப்ரொடக்ஷன் சைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கையில் இருக்க காசு மட்டுமே போட்டு பண்ணிட முடியுமாங்கிறத 99% கேள்விக்குறி தான். மேக்ஸிமம் கண்டிப்பாக வட்டிக்கு கடனுக்கு வட்டி வாங்கி தான் படம் பண்ணுவாங்க. அப்படி அவங்க வட்டிக்கு அந்த கடன் வாங்க போகும்போது நம்ம பண்ணுற படம் எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் தருங்கிற ஒரு மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணி தான் அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குவாங்க. அப்படி வாங்கி எடுத்த படம் பல மாதமாக கையில் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வட்டி மேலே வட்டி அதிகமாகி இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி இதனால் அந்த ப்ரொடக்ஷன் சைடு மட்டும் பாதிக்கப்படைய மாட்டாங்க, அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் பாதிப்படைவாங்க. இந்த நிலைமை ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனைக்குள்ள அவங்க வந்ததால தான் ஓடிடி பக்கம் அப்படியே அவங்க படங்கள் திரும்புது. ஓடிடியில் ப்ரொடக்ஷன் சைடு ரிலீஸ் பண்ணுறாங்கிறதுக்காக அவங்க மேலே கோவிச்சிக்க முடியாது, கோவப்பட முடியாது. ஏன் நீங்கள் தியேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாமே பகிரங்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியேற டிஸ்ட்ரிபியூட்டர் மேலேயும் எந்த ஒரு நிலைமையும் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த நிலைமைக்கு தான் கொரோனா இப்போ உருவாக்கியிருக்கு. ஸோ பாயிண்ட் என்னென்னா, சூர்யா ஓடிடிக்கு வழி காமிச்சிட்டார். இதனால் மக்கள் பழகிட்டா தேட்டருக்கு வரக்கூடிய அந்த இதுவுமே ஓடிடி அமைந்திருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வெப்சீரிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வெப்சீரிஸில் பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்க வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நடந்துட்டால் மக்கள் தேட்டருக்கு வர அந்த போக்குவரத்து கம்மியாயிடுமாங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ ஏற்படுத்தியிருக்கு இந்த கொரோனாவில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. இதனால தான் 2D என்டர்டைன்மெண்ட் மேலே இவங்க முகசுலி வச்சுருக்காங்களே தவிர தனியாக எந்த ஒரு வைத்தியம் எதுவுமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இப்போ இந்த சிக்கல்லாம் முடிஞ்சு இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கணும், இந்த டிஸ்ட்ரிபியூட்டரு, தேட்டர் ஓனர்ஸு, ப்ரொடக்ஷன், இவங்க எல்லா ரசிகர்கள் எல்லாம் சாந்தமாக அடையணும், எல்லாம் பயனடையணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் இறக்கி ஆகணும், தைரியமாக இறக்கணும். அந்த படம் தான் மாஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜேவி பிரிட்டோட ஃபஸ்ட்டு படம் தான் அந்த மாஸ்டர் நான் நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம். அப்படி இருக்கும்போது இவங்க கையில் இருக்க காசு மட்டுமே போட்டு பண்ணியிருப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி. கண்டிப்பாக வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் 8 மாதமாக தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி வச்சுருக்க இந்த ஒரு படத்தை தேட்டரில் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரணமாக விஷயமா? ஃபேன்ஸையும் இவங்க ஈஸியாக ஓடிடிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு தேட்டரிக்கல் ரிலீஸ் வாங்கினா அந்த ரைட்ஸ் கூட 130 150 கோடி தான் வரும். இவங்க ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 180 crore மேலே விற்றுருவாங்க. அப்படி பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் சைடுக்கு மிகப்பெரும் ப்ராஃபிட் ஒரு ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் இல்லாமல் தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணணும், அதே போல் ஃபேன்ஸை மீட் பண்ணணும். இவங்களை மட்டும் நம்பி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 50% சப்போர்ட் ஆக்குபென்சியோட படத்தை ரிலீஸ் பண்ணால் அவங்க அந்த 8 மாத காலம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ப்ராஃபிட் அவங்களால பார்க்க முடியுமா? அதுக்காக தான் சிஎம்ஐ மீட் பண்ணி 100% ஆக்குபென்சி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆங்கிளில் தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய ஏன் இவ்வளோ சுயநலமாக யார் செத்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு படத்தை பார்க்கறதுக்காக 100% ஆக்குபென்சி கேட்குறாருன்னு சொல்லவே முடியாது. ஏன் இப்போ பிரச்சாரம் நடத்த கிடையாதா? இப்போ பார் ஓப்பன் பண்ண கிடையாதா? ஏன் பஸ்ஸு போட கிடையாதா? மாஸ்டர் டீம் பண்ணியிருக்க அந்த லாஜிக் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த படத்தை பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு, ஓவர்சீஸில் இப்போ இருக்க நிலைமையில் பல நாடுகளில் தேட்டர் க்ளோஸில் இருக்குது. மீதி நாடுகளில் தேட்டர் 50% ஆக்குபென்சி 25% ஆக்குபென்சி இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓவர்சீஸில் இந்த டைம் போன படத்தை எடுத்த கலெக்ஷனோட எடுக்கிறது ரொம்ப ரேர், அது பாசிபிள் கம்மி தான்.
அப்போது இந்தியன் மார்க்கெட்டை மட்டும் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக வச்சா, ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோலிவுட்டு, மோலிவுட்டு, டோலிவுட்டு, பாலிவுட்டு, சாண்டல்வுட்டு நிறையா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது சினிமாவில். இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சா ஓரளவுக்கு கலெக்ஷன் எடுக்க முடியுங்கிற காரணத்துக்காக தான் மாஸ்டரை பேன் இண்டியாவாக 4 லாங்குவேஜில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவதா, இந்தியன் சினிமாவே இப்போ மந்தமான நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அக்ஷய்குமார்லேருந்து எல்லாருமே ஓடிட்டு பங்கு திரும்பிட்டதால மாஸ்டர் தான், அதாவது பேண்டமிக் அடுத்து மிகப்பெரும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது மாஸ்டர் தான். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா லாங்குவேஜுமே படம் வந்து பார்க்க மக்கள் வர வாய்ப்பு இருக்குது. சினிமா லவரில் எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் தேட்டரில் பார்க்கக்கூடிய நிலைமையில் இருந்துருக்காங்க. அப்படி வரும்போது இவருடைய மார்க்கெட் இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகும். இன்னும் ஆந்திரா சைடு, ஹிந்தி சைடில் எக்ஸ்பெண்ட் ஆக வேண்டியிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான க்ரோத்தாக இருக்கும், நல்ல விஷயமா இருக்கும். பட் ப்ராஃபிட் இல்லாமலாம் கிடையாதுங்க. பட் நம்ம புத்தாடியை 2ஆம் கெட்டா சுயநலமாக பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் தேவையில்லை அப்படின்னு விஷயம் சொல்கிறேன். சிம்பிளாக ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இந்த வீடியோ டக்குன்னு முடிச்சிடறேன். மோடி இந்தியாவோட பொருளாதாரத்தை கொரோனா வைரஸில் பாதிப்படைஞ்ச உடனே முடுக்கி விடுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு ரிலீஸ் பண்ணாலும், 1,00,000 கோடி ரூபா 2,00,000 கோடி ரூபா ரிலீஸ் பண்ணாங்களோ, அதே போல தான் சினிமா இண்டஸ்ட்ரியோடைய க்ரோத்தை முடுக்கி விடுறதுக்கு ஆரம்பிச்சு வர்றதுக்கு இந்த மாஸ்டர் படம் ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வில் சூன் பேக்.